There is a vacancy in the Constitutional Council. All 10 members have not been appointed. This is a very serious issue. அரசியலமைப்பு பேரவையில் வெற்றிடம் உள்ளது. 10 உறுப்பினர்களும் இதுவரை நியமிக்கப்படவில்லை. இது எமக்கு மிக முக்கியமான பிரச்சனையாகும். பேரவைக்கு உறுப்பினர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான உரிமை எமக்கும் உள்ளது. இது தொடர்பாக பல கூட்டங்கள் நடைபெற்றன. நான் எமது கட்சியின் மூத்த உறுப்பினரான தர்மலிங்கம் சித்தார்த்தனின் பெயரை அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரை செய்தேன். இருப்பினும் ஒரு வருடமாகியும் அவர் நியமிக்கப்படவில்லை. எதிர்க்கட்சி தலைவரும் பாராளுமன்றத்திலும் கட்சி தலைவர் கூட்டத்திலும் இது பற்றி கேள்வி எழுப்பினார். இவ்வாறு நியமிப்பது எங்களது உரிமை என்று சபாநாயகர் தெளிவாக கூறினார். இருப்பினும் எந்த ஒரு தீர்க்கமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. பதவியேற்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பேன் என கூறினார். அதற்கமைய 3 தடவைகள் சர்வகட்சி கூட்டத்தையும் கூட்டினார். இருப்பினும் அவராலும் இந்த பாராளுமன்றத்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை கூட தீர்த்து வைக்க முடியாது போயுள்ளது. எம்மை அரசியலமைப்பு பேரவைக்கு வெளியே வைத்துவிட்டு தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது பற்றி பேசுகிறீர்கள். இதை எவ்வாறு செய்ய போகிறீர்கள்? அரசியலமைப்பு பேரவையில் உள்ள வெற்றிடத்தை உங்களால் நிரப்ப முடியாது போயுள்ளது. இதனால் அப்பேரவையின் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதில் பாரிய முட்டுக்கட்டை எழுந்துள்ளது. வெற்றிடத்திற்கு உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த தடை ஏற்பட்டிருக்காது. தேசிய நீரோட்டத்திலிருந்து நாம் ஒதுக்கப்பட்டுள்ளதை அரசியலமைப்பு பேரவையில் எமக்கான பிரதிநிதித்துவம் அங்கீகரிக்கப்படாததை வைத்து உணர்ந்து கொள்ளலாம். இது இன்னும் தொடர்கிறது. ஜனாதிபதி இன்றைய தினம் ஆற்றிய உரையில் ஆட்சியை பொறுப்பேற்குமாறு எதிர்க்கட்சி தலைவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போது அவர் அதை ஏற்காதது பொதுமக்களின் நம்பிக்கையை மீறும் செயல் என கூறினார். அது தவறு. That's wrong. He is wrong. Honorable Sumandiram, very critical about the speech made by the Honorable President today in the Parliament. எனக்கு முன்னர் உரையாற்றிய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதியின் உரையை விமர்சித்திருந்தார். 2015 தொடக்கம் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த போது அவரது செயற்பாடுகளை பாராட்டி பேசிய சுமந்திரன் இப்போது ஜனாதிபதி தாம் எதிர்பார்க்கும் பயண பாதையில் இல்லை என்பதால் விமர்சனங்களை அடுக்கிக் கொண்டே செல்கிறார். ஜனநாயக நாட்டில் அது உங்களுக்குள்ள உரிமை என்றே கூறலாம். அத்துடன் அரசியலமைப்பு பேரவைக்கான உறுப்பினர் நியமனம் குறித்து பல கேள்விகளை தொடுத்திருந்தார். எமக்கு அரசியலமைப்பு விசேட ஏற்பாடுகளை உள்ளடக்க முடியாது. அரசியலமைப்பு பேரவையின் தலைவராக சபாநாயகர் செயற்படுகிறார். சபாநாயகரின் செயற்பாடுகளில் அதிருப்தி இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு உள்ளது. இது பாராளுமன்றத்திற்கு நல்லதல்ல. இது அரசாங்கத்தின் பொறுப்பும் அல்ல. அதில் ஏதாவது தலையீடுகளை அரசாங்கத்தினால் செய்ய முடியும். சபாநாயகரே அது தொடர்பில் முடிவெடுப்பார். ஒரு வருடமாக குறித்த உறுப்பினர் நியமிக்கப்படாமல் உள்ளமை பாரிய பிரச்சனையாகும். அரசியலமைப்பில் ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போது இவ்வாறான பிரச்சனைகள் எழாதிருக்கும் என நாம் கருதியிருந்தோம். உறுப்பினர் நியமனம் தொடர்பில் இரு தரப்பிற்கிடையே பிரச்சனைகள் முரண்பாடுகள் இருந்தாலும் சபாநாயகர் தீர்மானம் எடுத்திருக்க வேண்டும். அரசியலமைப்பு பேரவையில் சிறுபான்மை கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதே எனது கருத்து. It is bad for this parliament. இன்றைக்கு எங்களுடைய மக்கள் பல அழுத்தங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். கடற்தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு இந்திய ட்ரோலர்களின் வருகை ஒரு பக்கம், தென்னிலங்கையில இருந்து போகின்ற அவர்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம். வடக்கு கிழக்கை சேர்ந்த சில தமிழ் உறுப்பினர்கள் இந்திய கடற்தொழிலாளர்களுடைய வருகை தொடர்பாகவும் அது தொடர்பாக இந்த வரவு செலவு திட்டம் எந்த வகையிலும் அதை பாதுகாக்கவில்லை என்ற ஒரு கதையை சொல்லி வருகின்றார்கள். என்னை பொறுத்த வகை தென்னிந்தியாவில் இந்த இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை ஒரு வேறு கோணத்தில் அதை திருப்பி, அதாவது இலங்கை நேவிதான் பிரச்சனையை ஒழிய தாங்கள் ஒரு பாரம்பரிய தொழிலை சட்டபூர்வமாக செய்கின்றதாக அங்கு பிரச்சாரம் செய்கின்றார்கள். அந்த வகையில் வடமாகாணத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தென்னிந்தியாவுக்கு சென்று தென்னிந்திய அரசியல் தலைவர்களை சந்தித்து இந்த பிரச்சனை இலங்கை நேவியினுடைய பிரச்சனை அல்ல, இது இங்கு இருக்கக்கூடிய வடமாகாணத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் தெளிவுபடுத்துவதாக இருந்தால் இந்த பிரச்சனை விரைவாக